ஹாய், என்ன பண்ணலாம் யூடியூப் சேனல் உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அந்த நிலச்சரிவில் எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை பொது சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன, எத்தனை தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டுள்ளன, அதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கேரளா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வார காலமாகவே தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமடைந்து பெய்து வருகிறது. அதன் காரணமாக வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலை என்ற பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அதாவது அதிக வெள்ளப்பெருக்கு வந்தனால அந்த ஏரியாவில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் தெரிஞ்சதுமே கேரள அரசு தீயணைப்பு துறையினரையும் மீட்பு குழுவினரையும் அந்த சூரல்மலை பகுதிக்கு சென்று உடனடியாக நிலச்சரிவை சரி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீயணைப்பு துறையினரும் மீட்பு குழுவினரும் அங்கு சென்று அந்த நிலச்சரிவை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நிகழ்வு நடந்தது அதிகாலை 2 மணி அளவில். இந்த குழுவினர் நிலச்சரிவை சரி செய்து கொண்டிருக்கும் வேளையிலே 2 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது இந்த சூரல்மலையிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் அவை அங்கே பார்த்திங்கன்னா இதே போல் இதோட மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்துள்ளது. அதாவது பாருங்கள், இங்கே ரொம்ப நிலச்சரிவு ஏற்பட்டு மீட்பு குழுவினர், பேரிடர் மேலாண்மை குழுவினர், தீயணைப்பு துறையினர் இப்படி பல பேர் இதை சரி செஞ்சிட்ருக்க நேரத்திலேயே ஒரு 4:30 மணி அளவில் அங்கே இதே மாதிரி மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இப்படி தொடர்ந்து அந்த வயநாடு மாவட்டத்தை சுற்றியுள்ள இடங்களில் கனமழையும் நிலச்சரிவு ஏற்பட்டுகிட்டே இருக்கனால வைத்திரி, மேப்பாடி, வெள்ளேரிமலை என்ற பகுதிகளில் உள்ள மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இது மட்டுமல்லாமல் வெள்ளேரி மலைப்பகுதியில் ஒரு பள்ளி முழுவதுமாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு பள்ளி முழுவதுமாக மண்ணில் புதைந்துள்ளது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா, வயநாடு மாவட்டத்தில் உள்ள அட்டமலை டு முண்டகை அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகணுன்னா ஒரே ஒரு பாலம் தான் இருக்குது. அந்த பாலமும் இந்த வெள்ளப்பெருக்குனால் அடித்து செல்லப்படுகிறது. அதாவது பாருங்கள், இப்படி பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தால் கூட அந்த பாலமே வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. இப்படி வெளியும் போக முடியாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை அந்த வயநாடு மக்களுக்கு நேர்ந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு, உடை, நீர் இவை எதுவும் இல்லாமல் வீட்டிலேயே அடைபட்டு கொண்டு உள்ளார்கள். அவர்கள் எப்படி மீட்கப்படுகிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில், அதாவது இன்றைக்கி ஜூலை 30 நைட்டு 8:30 மணி, இந்த வீடியோ எடுக்கும் நேரத்தில் இதுவரை கணக்கில் சொல்லப்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை மட்டும் 107 நபர்கள். இதில் ஆண், பெண் இருவரும் கலந்துள்ளார்கள். கனமழையும் வெள்ளப்பெருக்கும் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருப்பதால் இன்னும் கூட உயிரிழப்பு ஏற்படலாம் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது. பல மக்கள் எங்கே உள்ளார்கள், எத்தனை மனிதர்கள் மண்ணில் புதையுண்டுள்ளார்கள் என்று கூட தெரியவில்லை. இது குறித்து கேரளா சிஎம் பினராயி விஜயன் பத்திரிகையாளர்களிடம் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை குழு இடுக்கி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், திருவனந்தபுரம் மற்றும் கோழிக்கோட்டில் சிறப்பு முகாம்கள், கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் மண்ணில் புதைந்துள்ள உடல்களை மீட்டெடுக்க மோப்ப நாய்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், கோழிக்கோடு, வயநாடு போன்ற பகுதியிலிருந்து மருத்துவர்களும் வல்லுநர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். போக்குவரத்தை சரி செய்யும் பணி தொடர்ந்து விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். இதன் காரணமாக கேரள மாநிலத்தில் இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, காசனூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் போன்ற 8 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் பத்தினம்திட்டா, எர்ணாகுளம், ஆலப்புழா, கோட்டயம் போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் மிகப்பெரிய நிலச்சரிவும் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளதால் அரசியல் தலைவர்களும், திரைப்பிரபலங்களும், சமூக ஆர்வலர்களும் தங்கள் வருத்தங்கள் மற்றும் அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதல்வரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள முதல்வர் பினராயி விஜயனை அலைபேசியின் மூலமாக அழைத்து தங்களுக்கு தேவையான முழு உதவியையும் தமிழக அரசு தர தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசின் பேரிடர் நிதி நிவாரண தொகையிலிருந்து 5 கோடியை கேரள அரசுக்கு உதவுவதாக அறிவித்துள்ளார். மட்டுமின்றி
2 IAS அதிகாரிகள், 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், 20க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் குழுவை உடனடியாக கேரளாவிற்கு செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரள முதல்வர் பினராயி விஜயனை தொலைபேசியின் வாயிலாக அழைத்து அங்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளையும் கேட்டறிந்து தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளவருக்கு தலா 50,000 வழங்கும்படி உத்தரவிட்டுள்ளார். மேலும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கேரளாவில் ஏற்பட்டுள்ள இழப்புகளுக்கு தங்களின் வருத்தங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இச்செய்தியை கேட்டு மிகவும் மன உடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்வுகளை விரைவாக சரி செய்யும்படி கேரள முதல்வருக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த கடினமான காலகட்டத்தில் கேரள மக்களுக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த 1 மாத காலத்திற்கு நீங்கள் கேரளாவிற்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே மிக திண்டாட்டமாக இருக்குது. அதில் நம்ம போய் மேலும் இன்னல்களை சந்திக்க வேணாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு கேரளா மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.